ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சசி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான சென்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அது மேல வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் அதுல போட்டுக்கலாம். நல்லா 2 வெங்காயம் எடுத்து நல்லா தின்னா இது மாதிரி ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயத்தை அதுல சேர்த்து அதோடையே பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா இது மாதிரி பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுல இப்போ ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி நல்லா சாப் பண்ணதை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்ல தக்காளி எல்லாம் சாஃப்டா குழஞ்சு இது மாதிரி வரட்டுங்க. அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. வதங்கின உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஆறின உடனே அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. அதுல 1/2 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப அரைச்ச விழுதை அதுல ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வந்து சென்னா வந்து 200 கிராம், அதாவது வெள்ளை சுண்டல், காபூல் சுண்டல்னு சொல்லுவாங்கல்ல, அது 200 கிராம் எடுத்து நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேங்க உப்பு போட்டு. அதையும் இப்ப நம்ம இதுல கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்ப இதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த காபூல் சென்னாவை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வடிக்க வேண்டாங்க, அதையும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நான் ஒரு 10-20 சுண்டல் எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த சுண்டலை நம்ம வந்து அரைச்சி இதுல விட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க.
பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டலை அரைச்சிக்கலாங்க. ஒரு 20 சுண்டல் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இப்படி விடுறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குங்க, டேஸ்டும் நல்லா இருக்கும். மூடி போட்டு சிறிது நேரம் வேக விட்டுருக்கோம். இப்ப பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. இப்ப நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்னிஷிங்க்கு நம்ம சிறிதளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி மேல போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேண்டசி.